ஓசூர் மாநகராட்சி பொது சுகாதாரத்துறையுடைய கூட்டம் ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 8 தீர்மானங்கள் உட்பட பல்வேறு பிரச்சனைகளை பற்றி இங்கே பேசப்பட்டு அதற்கான தீர்வுகள் முடிவு செய்யப்பட்டுள்ளது. 8 தீர்மானங்களுக்கு அடுத்தது இந்த ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஒசூர் ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறுகின்ற அந்த விழாவிற்கு காலையில் ஒரு 5:30 மணிக்கே தேரோட்டம் நடைபெற இருக்கிறது. சந்திரகிரகணம் நடக்கிற காரணத்தால் காலையில் விடியற்காலை 5 மணிக்கு தேரோட்டம் துவங்க இருக்கிறதுனால சுகாதாரத்துறையின் சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது இங்கே பேசப்பட்டது. அடுத்தது உணவுத்துறை அதிகாரி, பொல்யூஷன் போர்டு அதிகாரி, ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள், செவிலியர்கள், இப்படி மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து சுகாதாரத்துறையுடைய அலுவலர்கள், சுகாதார பணியாளர்கள், சுகாதார அலுவலர்கள் எல்லாரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டது. அந்த ஆலோசனைகள் பேரில் ஏற்கனவே இருக்கிற ஆரம்ப சுகாதாரங்கள் போக மீண்டும் ஒரு ஆரம்ப சுகாதார துணை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 3 அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒன்று முனீஸ்வர் நகர், இன்னொன்று இமாம்படா, இன்னொன்று நேரு நகர். இந்த 3 ஆரம்ப சுகாதார துணை சுகாதார நிலையங்கள் விரைவில் டெண்டர் விடுற ஸ்டேஜில் இருக்குது. ஒவ்வொரு கட்டிடமும் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் இந்த ஆனந்த நகரில் இந்த ரோட்டில் சாலையில் நடக்கிற பாதசாரிகளுக்கும் வாகன ஓட்டிகளும் இடையூறு செய்கின்ற அந்த மாடுகளை பிடிச்சு அடைச்சி வைக்கிறதுக்காக சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டடம் ஒன்று கட்டுறதுக்கும் அரசு அனுமதிக்குது. அதுவும் டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது. அதே மாதிரி அந்த மாடுகளையும் அந்த பொதுமக்கள் இடையூறு இருக்கிற மற்ற விலங்குகளை கொண்டு செல்லுக்கிற வாகனம் வாங்குறதுக்கும் அரசு அதுக்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க. அதுவும் விரைவில் நடக்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் ஓசூரில் அதிக அளவில் புழக்கத்தில் இருக்குது. இந்த தள்ளு வண்டி கடைகளில் டீ, சாம்பார், சட்னி இது போன்ற இதுக்கெல்லாம் அதிக அளவில் பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறாங்க. திரும்ப விருந்துகளில் பிளாஸ்டிக் வாழை இலை போல் இருக்கிற அந்த இலையை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து முயற்சி பண்ணி அதெல்லாம் தடை செய்யறதுக்கான முயற்சிகளை நாங்களும் பொல்யூஷன் போர்டு நிர்வாகம் மற்ற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இணைந்து செயல்படுறதா இங்கே முடிவு செஞ்சுருக்கிறோம்.